இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துடைய பிரத்யேக ட்ரோன் காட்சிங்க உங்களுக்காக சிறப்பாக எடுக்கப்பட்டது. பாபா எவ்வளோ இயற்கை எழில் கொஞ்சம் 2 மலைகளின் நடுவே பச்சை பசேன்னு அழகான இடத்துல அமர்ந்திருக்காரு பார்த்தீங்களா. நேரில் வாங்க, உங்களுக்கும் பாபாவோட அருள் கிடைக்கும். ஜெய் சாய்ராம். அனிதா, சந்தோஷ்குமார், சாய் ஸ்ருதி. ஓம் சாய்ராம். நம்ம பாபா கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா எல்லாமே நடக்கும். 1 இல்லை 2 இல்லை, 1000 பிரார்த்தனைகள் இருந்தாலும் சரி பண்ணி கொடுப்பாரு, சரி செய்து கொடுப்பாரு, சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாரு. அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் நம்ம தம்பி நீண்ட நாள் பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மா அப்பா பொண்ணு பார்த்துட்டு இருக்கும்பொழுது கூட சரியாக அமையலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதன் பிறகு என்னாச்சு, கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நல்லபடியாக நடந்தது. நல்ல ஒரு அமைப்பான ஒரு பொண்ணு கிடைச்சாங்க. அவங்க பேர் அனிதா. இங்கே இருக்காங்க அனிதா சந்தோஷ்குமார் இணையர்கள். போன வருஷம் கல்யாணம் நடந்தது. இன்றைக்கி கல்யாண நாள் இல்லையா? இன்றைக்கி இந்த பிள்ளைக்கு கல்யாண நாள். எல்லாரும் கல்யாண நாளைக்கு வாழ்த்துங்க. முதல் திருமண நாள். கல்யாணம் ஆகி குழந்தை கையில் வந்திருக்குது. அப்பாவுடைய அருள் கல்யாணத்துக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கொடுத்தது மட்டுமல்ல, நல்ல ஒரு அழகான ஒரு பெண்ணையும் இந்த ஆண்டுக்குள்ளாக கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி அப்பாவுடைய அருள் அதிகமாக நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்குது. நடக்காதவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய அந்த நேரம் ஏன் பின்தங்குது அப்படின்னா, அவங்க எதிர்பார்க்குறத விட நல்லதை தரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நம்மளை தாமதிக்கிறாரு. இந்த பிள்ளை பேர் சாய் ஸ்ருதிகா. இந்த பிள்ளை வந்திருக்குது. இந்த பிள்ளை இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் பிறந்த 674வது குழந்தை. கடந்த 7 ஆண்டுகளில் பிறந்த குழந்தைகளில் 674வது குழந்தையாக மலர்ந்திருக்கிறது. இந்த குழந்தை மலர்ந்து வாழ்ந்து மகிழ்ந்து அந்த குடும்பத்திற்கும் இந்த நாட்டிற்கும் அவருடைய வீட்டிற்கும் நல்ல பெயர் எடுத்து இந்த சமுதாயத்தையே செதுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு. இந்த பிள்ளை தைரியமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யமாக, அன்பாக, உயர்வாக, பாதுகாப்பாக, எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று இன்புற்று வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ்விக்கக்கூடிய நல்ல தகுதியும் திறமையும் வாய்ப்பும் அப்பா எல்லாம் வல்ல சர்க்குரு சாயப்பா தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு அப்பாவிடத்தில் பிரார்த்தனை வைப்போம். இதுபோல் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாமல் தள்ளி போகிறதோ, அந்த குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக் கொள்கிறார்களோ, அவர்கள் அனைவருமே இங்கு வந்து வேண்டிக் கொண்டு அப்பாவிடத்திலே வேண்டிக் கொண்டு அப்பானுடைய திருப்பாதத்திலே வைத்த அந்த எலுமிச்சங்கனியை, தேசிக்கனி, ராஜகனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலுமிச்சங்கனியை வாங்கி உண்டவர்கள் கண்டிப்பாக அந்த தம்பதிகள் உண்டாகிறார்கள் என்பது நிச்சயம். வாழ்க இந்த பிள்ளை, வளர்க இந்த குடும்பம். இந்த திருமண நாளிலே இவர்களை வாழ்த்துவோம். நீங்களும் இந்த பிள்ளையை வாழ்த்துங்கள், இந்த தம்பதிகளையும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். இது என்ன சொல்றியா? அந்த பொண்ணு போ, அப்பதான் பேசுறது பாபா கூட. பாபா பிடிச்சி விளையாடு. நீச்சல் அடிக்கிறாங்க. தண்ணி இல்லாத ஆற்றுல நீச்சல் அடிக்கிறாங்க. உனக்கு நீச்சல் தெரியுமா? கேக்குதா? திரும்பி பாக்குதா? அவ்வளோ சத்தம் பண்ணால் அது திரும்பி அவ்வளோ பேசுது.